ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆமா, நீங்க அன்னைக்கு ஏதோ பிறகு சொல்றேன்னீங்களே! என்னது அது? என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றதுல நீங்க ஒரு ப்ராஃபிட்ட மிஸ் பண்றீங்க. என்ன ப்ராஃபிட்ட மிஸ் பண்றேனா? ஆமா ப்ரோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கும் 1 வருஷம் கழிச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 2மே ஒண்ணு தானே! அது எப்படி 2மே சேம் ஆகும்? இப்ப இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 1 வருஷத்துக்கான ப்ராஃபிட் வந்திருக்கும் அடுத்த வருஷத்துல. 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். 1 வருஷத்துக்கான குரோத் வந்திருக்கும். இதே இது அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்ட மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு குரோத்த மிஸ் பண்ணியிருக்கலாம். டெஃபினட்டா 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அதுவும் இதுவும் சேம் கிடையாது. இததான் எக்கனாமிஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டா? அதாவது அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட் மைட் பி மோர் வேல்யூபிள் தென் வாட் சேம் திங் யூ ஆர் டூயிங் 1 இயர் லேட்டர். ஸோ, அதனால ஒவ்வொரு தடவையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாமயே ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்றீங்க. ஓ! ஓகே, ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ.